சூரத்துல் பக்ரா வசனம் 153 மற்றும் 154. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் பொறுமை, தொழுகை ஆகியவற்றின் மூலம் அல்லாஹ்விடம் உதவி கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என கூறாதீர்கள். மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர், ஆனால் அதை நீங்கள் உணரமாட்டீர்கள். முந்தைய வசனத்தில் தனக்கு நன்றி செய்யுமாறு ஆணையிட்ட அல்லாஹ் இங்கு பொறுமை காக்குமாறு அறிவுறுத்துகின்றான். பொறுமையாக இருந்தும் தொழுது வழிபட்டும் தன்னிடம் உதவி கோருமாறு வழிகாட்டுகின்றான். பொதுவாக ஒருவர் அல்லாஹ்வின் அருட்கொடையை பெற்றிருப்பார். அதற்காக அல்லாஹுக்கு அவர் நன்றி செலுத்துவார். அல்லது அவர் சோதனையை சந்திக்கலாம். அப்பொழுது அவர் பொறுமை மேற்கொள்வார். எனவேதான் நன்றி செலுத்துமாறும் பொறுமை காக்குமாறும் அல்லாஹ் இங்கு அறிவுரை வழங்குகின்றான். ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, ஓர் இறை நம்பிக்கையாளரின் நிலை வியப்பூட்டுவதாக அமைந்துள்ளது. அவருக்கு அல்லாஹ் எதை விதித்தாலும் அது அவருக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது. அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாயின் உடனே இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. அவருக்கு துக்கம் ஏற்பட்டால் உடனே பொறுமை காக்கிறார். அதுவும் அவருக்கு நன்மையாகவே அமைகிறது. பொறுமையின் வகைகள். சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற வழி பொறுமையும் தொழுகையும் ஆகும் என்பதை அல்லாஹ் இங்கு விவரிக்கின்றான். இது தொடர்பாக இதற்கு முன்னர் வந்த ஒரு வசனத்தில், நீங்கள் பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் இறையிடம் உதவி கோருங்கள். உண்மையில் இது இறைவனுக்கு பணிந்து நடப்போரை தவிர மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையால் துயரம் ஏற்படுமானால் உடனே தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள் என்று ஒரு ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. குற்றங்களையும் தடை செய்யப்பட்டவற்றையும் கைவிடுவதால் ஏற்படும் இழப்பின் மீது பொறுமை காத்தல். வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதால் ஏற்படும் சிரமத்தின் மீது பொறுமை கொள்ளல். இவற்றில் இரண்டாம் வகை பொறுமையே அதிகமான புண்ணியங்களை உடையதாகும். ஏனெனில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதுதான் அடிப்படை நோக்கமாகும். இவை அன்றி பொறுமையின் மூன்றாம் வகை ஒன்றும் உண்டு. சோதனைகளையும் துயரங்களையும் சகித்து கொள்வதுதான் அது. இதுவும் ஒருவருக்கு கடமையான ஒன்றாகும். குற்றங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கோருவதை போன்றே இதுவும் ஒரு கடமைதான். ஜைனுல் ஆபிதீன் அலி பின் அல் ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மறுமையில் அல்லாஹ் முன்னோர்களையும் பின்னோர்களையும் ஒன்று திரட்டும் பொழுது ஓர் அறிவிப்பாளர், பொறுமையாளர்களே எங்கே, அவர்கள் விசாரணை செய்யப்படுவதற்கு முன்பே சொர்க்கத்தில் நுழையலாம் என்று அழைப்பு விடுவார். அப்பொழுது மக்களில் ஆரம்பத்தில் உள்ள ஒரு குழுவினர் எழுந்து நிற்பார்கள். அவர்களை வானவர்கள் சந்தித்து, ஆதமின் மக்களே, எங்கே செல்லப் போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் சொர்க்கத்திற்கு என்று கூறுவார்கள். விசாரணைக்கு முன்பேவா செல்லப் போகிறீர்கள் என்று வானவர்கள் கேட்க அவர்கள் ஆம் என்பார்கள். அப்பொழுது வானவர்கள், நீங்கள் யார் என்று கேட்பார்கள். அதற்கு நாங்கள் பொறுமையாளர்கள் என அவர்கள் பதில் கூறுவார்கள். நீங்கள் எந்த விதமான பொறுமையை கடைபிடித்தீர்கள் என்று வானவர்கள் கேட்பார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் எங்களது உயிரை கைப்பற்றும் வரை வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதால் ஏற்படும் சிரமத்தினை நாங்கள் பொறுத்து கொண்டோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டு பொறுமை காத்தோம் என்று கூறுவார்கள். அப்பொழுது வானவர்கள், நீங்கள் சொன்னதைப் போன்றே வாழ்ந்துள்ளீர்கள், எனவே சொர்க்கத்தில் நுழையுங்கள். நற்செயல் ஆற்றியவரின் பிரதிபலன் நல்லதாகவே அமைந்துள்ளது என்பார்கள். இதற்கு பின்வரும் இறைவசனம் சான்றாக அமைந்துள்ளது. பொறுமையாளர்கள் தமக்குரிய நற்பலனை கணக்கின்றி நிறைவாக வழங்கப் பெறுவார்கள். ஜயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது,
பொறுமை என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சோதனையை ஏற்றுக்கொள்வதோடு அதற்கு அல்லாஹ்விடம் நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பதாகும். சில வேளைகளில் நெஞ்சுரம் வாய்ந்த மனிதர் கூட நிலை குலைந்து போவதுண்டு. அப்பொழுது அவர் பொறுமையாக இருப்பது ஒன்றே வழியாகும். உயிர் தியாகிகள் இறக்கவில்லை. எப்படி? அடுத்த வசனத்தில் அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டோரை இறந்தோர் என கூறாதீர்கள், மாறாக அவர்கள் உயிருடன் உள்ளனர் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இறை வழியில் உயிர் நீத்த தியாகிகள் இம்மைக்கும் மறுமைக்கும் இடைப்பட்ட ஒரு மறை உலகில் உயிருடன் உள்ளனர். அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது. ஒரு ஹதீஸில் வந்துள்ளதாவது, உயிர் தியாகிகளின் உயிர்கள் பச்சை நிறப் பறவைகளின் வயிறுகளில் இருக்கும். அவை தாம் விரும்பியவாறு சொர்க்கத்தில் உண்டு களிக்கும். பின்பு அவை இறை அரியாசனத்தின் ஹர்ஷின் கீழ் மாட்டப்பட்டுள்ள அலங்கார விளக்குகளில் வந்து அடையும். அப்பொழுது உம்முடைய இறைவன் அவர்களை உற்று கவனித்து, உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் உள்ளனவா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், எங்கள் இறைவா, உன்னுடைய படைப்புகளில் யாருக்கும் நீ வழங்காதவற்றை எல்லாம் எங்களுக்கு வழங்கியுள்ளாய். அதற்கு பிறகும் எங்களுக்கு என்ன தேவை இருக்கப் போகிறது என்று கூறுவார்கள். இவ்வாறே மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அல்லாஹ் கேட்பான். ஏதாவது கேட்காமல் விடப்பட மாட்டோம் என்பதை புரிந்து கொண்டு, இறைவா, எங்களை நீ உலகத்திற்கு திரும்ப அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவ்வாறு அனுப்பி வைத்தால் மற்றொரு முறை உனக்காக கொல்லப்படும் வரை உன் வழியில் போராடுவோம் என்று அவர்கள் கூறுவார்கள். இறை வழியில் உயிர் தியாகம் புரிவதால் கிடைக்கும் பலன் என்னவென்பதை அவர்கள் கண்கூடாக கண்டதே அவ்வாறு அவர்கள் கேட்பதற்கு காரணமாகும். அப்பொழுது இறந்தவர்கள் மறுபடியும் உலகத்திற்கு அனுப்பப்பட மாட்டார்கள் என்று ஏற்கனவே நான் முடிவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் கூறுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் இறை நம்பிக்கையாளரின் உயிர் அவர் இறந்த பின்னர் பறவையாக உருவம் பெற்று இருக்கும். அது சொர்க்கத்தின் மரத்தில் அமர்ந்திருக்கும். இறுதியில் அவரை உயிர் கொடுத்து எழுப்பும் நாளில் அவரது உடலில் அல்லாஹ் உயிரை திரும்பச் செலுத்துவான். இந்த வசனத்தில் உயிர் தியாகிகளை பற்றியே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இந்த ஹதீஸில் எல்லா இறை நம்பிக்கையாளர்களின் உயிர் பற்றிய தகவல் இடம்பெற்றுள்ளது. உயிர் தியாகிகளின் கண்ணியத்தையும் சிறப்பையும் முன்னிட்டே அல்லாஹ் அவர்களை மட்டும் கூறியுள்ளான்.